So I wish you all this happy Independence Day. 78 வருஷம் கடந்து போச்சு இண்டிபெண்டன்ஸ் ஆகி. அந்த காலத்தில் இண்டிபெண்டன்ஸ் எதுக்காக போராடினாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்களுக்கு நான் டாமினண்ட்டாக இருக்கிறேன், ஐ ஆம் என்ஸ்லேவ்டு. தே கேவ் எ ரீசன் வாட் இஸ் த என்ஸ்லேவ்மெண்ட். ஸோ தே ஃபாட் டு ஃப்ரீ ஃப்ரம் தட் என்ஸ்லேவ்மெண்ட். அந்த விலங்குலேருந்து விடுவிச்சுக்கிறதுக்காக எனக்கு பிரிட்டிஷ் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடினாங்க. ஆனால் எப்பவுமே வரலாறுல நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துடுறோம். அதனால தான் ஹிஸ்ட்ரியில் ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது, இஃப் யூ ஃபர்கெட் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப். வரலாறை மறந்துட்டோன்னா திருப்பியும் வரலாறு வரும். ரெண்டாக யோசிக்கலாம் அதை. ஒன்று, நம்மளுக்கு சுதந்திரம் என்னன்னு தெரியல, அடிமைத்தனம் என்னன்னு தெரியலனா திரும்ப நம்ம அடிமைப்பட்டு கிடக்க போகிறோம்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. திரும்ப ஒரு நியூ இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் வரப்போகுது. நாட் நெசசரிலி பிகாஸ் ஆஃப் த பிரிட்டிஷ், பிகாஸ் ஆஃப் சம் அதர் ரீசன்ஸ் மேபி. இஸ் இட் நாட்? ஸோ இட் இஸ் நெசசரி அண்ட் எசென்ஷியல் தட் வி ஷுட் நோ வாட் இஸ் திஸ் இண்டிபெண்டன்ஸ். மேபி ஐ மே நாட் டேக் டூ மச் டைம். நான் நிறைய இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேச விரும்பல. ஆனால் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் தன்னோட உயிரை கொடுத்து இந்த இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன? ரொம்ப சிம்பிள். என் நாட்டை என் மக்கள் ஆளணும். ஃபண்டமெண்டல் பாயிண்ட், மை கண்ட்ரி ஷுட் பி ரூல்டு பை மை பீப்புள். தே மே நாட் கிவ் த பெஸ்ட் கவர்மெண்ட், பட் அட்லீஸ்ட் இட் வில் பி அவர் கவர்மெண்ட். இஸ் இட் நாட்? நம்ம பிரிட்டிஷ்காரன் நம்ம கிட்ட சொல்கிறான், யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோ, பிரிட்டிஷ்காரன் மவுண்ட் பேட்டன் வாஸ் த லாஸ்ட் வைஸ்ராய் ஹியர். Mountbatten asked these fundamental questions to the national leaders by the time. அப்போ நேஷனல் லீடர்ஸ் பிரதானமாக இருக்கக்கூடிய நேஷனல் லீடர்ஸ் யாருன்னா, காந்தி இருந்தார், ஜவஹர்லால் நேரு இருந்தார், சர்தார் வல்லபாய் பட்டேல் வாஸ் தேர். ஸோ லைக் திஸ் டு தி லீடர்ஸ், மவுண்ட்பேட்டன் வாஸ் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின், எதுக்குப்பா எங்களை நீங்கள் வெளியே போக சொல்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நாங்கள் எவ்வளோ நல்லா உங்களை ரூல் பண்ணிகிட்டு இருக்கோம். ரயில்வேஸ் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம், ஷிப்பிங் கம்பெனிஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துருக்கோம். இஸ் இட் நாட்? வெஸ்டர்ன் மேனர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், மாடர்ன் சயின்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம், இந்தியன் பீனல் கோட் நாங்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தோம், எல்லாமே கொடுக்குறோம். பட் ஒய் டோன்ட் யூ லைக் அஸ்? வாட் இஸ் தட் மிஸ்டேக் வி ஹவ் டன் அப்படின்னு கேட்குறாரு அவர். அதுக்கு இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, சார் எல்லாம் செஞ்சீங்க சரி, ஆனால் த வெரி நேச்சர் ஆஃப் த பிரிட்டிஷ் இன் இந்தியா இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நீங்கள் எல்லாமே பண்ணது எதுக்கு? எங்கள் கிட்டேருந்து எல்லாத்தையும் சொன்னதுக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, யூ மஸ்ட் நோ. நிறைய பேர் சார் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஃபாரினர்ஸ் ரூல் பண்ணாங்க, சாகாஸ் குஷானாஸ் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து தான் வந்தாங்க. மிடிவெல் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட்ஸ், சார் பால்பன் இவங்கெல்லாம் அஃப்கோர்ஸ் தே கேம் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா. பாபர், அக்பர் இவெல்லாம் சென்ட்ரல் ஏஷியா தான் வந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரனும் சென்ட்ரல் ஏஷியா, பிரிட்டிஷ்காரனும் தே கேம் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ இட் இஸ் ஜஸ்டிஃபைட். சார் திஸ் ஐடியா தட் த பிரிட்டிஷ் இஸ் ஆல்சோ என் அவுட் சைடர் and also the middle Indian rulers are outsiders, ancient Indian rulers எல்லாம் outsiders அப்படிங்கிறதே ஒரு பிரிட்டிஷோட நேரேட்டிவ் தான். உங்களுக்கு புரியணும். பிரிட்டிஷ் எதுக்கு இப்படி சொல்கிறான்னா, நானும் ஒரு அவுட் சைடரு, மிடிவெல் இந்தியாவில் இருக்கவங்களும் அவுட் சைடர், ஏன்ஷியன்ட் இந்தியாவில் அவுட் சைடர்னா நான் வேற கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்படி உங்களை எல்லாம் ஆட்சி பண்ணாங்களோ அந்த மாதிரி நானும் ஆட்சி பண்ணுறவங்கள, நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம், நீங்கள் எதுவும் பாதராக வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால பிரிட்டிஷ் இஸ் சேயிங் தட் he is an outsider, which is a norm in India, that India would be ruled by the outsiders. Okay, but there is one fundamental difference which our forefathers have found. நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சார் அவங்களாம் அவுட் சைடர்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வேரியேஷன் இருக்குது. என்ன? அந்த அவுட் சைடர்ஸ் வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் இந்தியாவை தன்னாடாக்கிட்டு he became Indianized. He lived in India, he married in India, he earned money in India, he spent money in India, he died in India, buried in India, became India. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் still they lost from the beginning, remained perpetual foreigners, exclusive foreigners. They would never ever connect with India. ஸோ இதனால தான் நம்மளுக்கு இந்தியா பிரிட்டிஷ் இங்கேருந்து துரத்தணும்னு நினச்சோம். பிரிட்டிஷை நம்ம கூட மிக்ஸ் ஆகி இப்போ கனிஷ்காலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இருந்தானா we would never feel that they are foreigners. Is it not? Okay, that is one thing. Second, sir was telling about one thing. He asked about this speech which is called Thirst with the Destiny. Okay, which is the speech made by, famous speech made by Pandit Jawaharlal Nehru. உங்களுக்கு தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரலாற்று பாடம் உங்களுக்கு நான் ஒன்றும் நடத்தலை, வரும், புரிஞ்சில, அப்போ எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த ஸ்பீச்சை பற்றி ஜஸ்ட் ஒரு 2 minutes I want to say.
This is considered to be one of the best speeches ever made in the India. Maybe in the 20th century ரொம்ப முக்கியமான ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஸ்பீச் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஸ்பீச்சில் இந்த ஸ்பீச் கூட தான். பட் இந்த ஸ்பீச் பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இருக்குது. பிகாஸ் இந்தியா நம்ம 15th ஆகஸ்ட் 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது இது ஏதோ ஒரு பிளான்டு மூவ் கிடையாது. நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போகிறாங்கிறது நம்மளுக்கே தெரியல. இதுதான் உங்களுக்கு தெரியணும். ஜவஹர்லால் நேருலாம் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காரு. காந்தியும் கேட்டுட்டு இருக்காரு. பிரிட்டிஷ்காரன் 1946 வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறதா சொல்லவே இல்லை. He never showed any symptoms that he is going to quit India even after the Second World War in 1946. Cabinet mission இந்தியாவுக்கு வரும்போது கூட இந்தியாவை எப்படி ரொம்ப நாள் தக்க வைக்கிறதுன்னு தான் நினைக்கிறான். பட் சடன் ஆல் ஆஃப் அ சடன் he makes some decisions that he has to quit India for the betterment of him. அவனுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ அப்போ எப்படி சார் எந்த டேட்டில் நம்ம இந்தியா விட்டு போகிறதுன்னு they accidentally stumbled across this date which is 15th August 1947. And 15th August is a significant date. Mountbatten he ரேண்டமாக அந்த டேட் 15th ஆகஸ்ட் இந்தியாவுக்கு நான் சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொல்கிறான். எப்படி அப்படின்னா இந்தியர்களுக்கு புரியல ஏன் 15th ஆகஸ்ட் சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் மவுண்ட்பேட்டன் ஹேட் எ ரீசன் தட் தி அலைடு ஃபோர்ஸஸ் இன் த செகண்ட் வேர்ல்டு வார் தே டிஃபீட்டட் ஜப்பான் அண்ட் தே சைன்ட் எ ட்ரீட்டி வித் ஜப்பான் இன் 15th ஆகஸ்ட் 1945. ஸோ 15th ஆகஸ்ட்டுங்கிறது வெஸ்டர்ன் ஃபோர்ஸஸ் ஜப்பானோடைய ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸஸை டிஃபீட் பண்ண நாள். அதனால இந்தியாவுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் 15th வச்சுக்கோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் வி அரைவ்ட் அட் திஸ் 15 திஸ் நம்பர் யூ ஷுட் நோ. நம்ம எதை பிளான் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. தட் இஸ் அன் ஆக்சிடென்டல் நம்பர். செகண்ட் பாயிண்ட், ஸோ 15th நம்ம இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் 3 months டைம். மார்ச்சில் டிசைட் பண்ணுறோம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம். Lot of work has to be done. India has to be partitioned because of course partition was also decided that India should be partitioned and சொல்லிட்டு. ஸோ பார்ட்டிஷனும் நடக்கணும், இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸும் கொடுக்கணும், பிரிட்டிஷ் இந்தியா விட்டு வெளியே தூக்கிட்டு போகணும். இவ்வளோ வேலை நடக்க வேண்டியது இருக்குது. ஸோ இவ்வளோ குழப்பத்தில் கடைசியில் ஓகே 15th ஆகஸ்ட் has come at last. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 15th ஆகஸ்ட் வந்துடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னா this is a real thing which has happened. This whatever I am speaking is all been written in a book which is called Freedom at Midnight. Okay, Dominic Lapri and லாரி காலிங்ஸ் அப்படிங்கிற ஆத்தர் எழுது நம்ம புத்தகத்தில் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். 15th ஆகஸ்ட் நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி கொடுக்குறேன்னு பிரிட்டிஷ்காரன் சொன்னதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கும் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. திஸ் முகமது அலி ஜின்னா who was leading Muslim League and who wanted Pakistan as a separate nation, he went to the British and gave only one important thing. எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு ஓகே, பட் we should get independence before India. India 15th we should get independence on the 14th. So he required that at least one day before பாகிஸ்தான் should be born. ஸோ இந்தியா ஒரு நாடாக பிறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் பிறக்கணும். 14th was the Pakistan's Independence Day. So 15th is supposed to be our Independence Day, but you'll be surprised to know India is a country of traditions, cultures, belief systems. சரியான பிலீஃப் சிஸ்டமா தப்பான பிலீஃப் சிஸ்டமா தெரியல, எக்கச்சக்கமான பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்குது. 15ஆம் தேதி நல்ல நாள் இல்லை. 15ஆம் தேதி நம்ம கொடுத்து அவனே முடிவு பண்ணிட்டான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, பண்டிட் கிட்ட, நேரு கிட்ட, சார் 15th வேணாம் 16th தள்ளி விடுங்க, இல்லை 14th கொண்டு போங்கன்னா he has got no control. Mountbatten said 15th is over, that's it. So finally we Indians decided that ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸு, ஆனால் நம்ம இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேஷன் 14th ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ 14th ஈவினிங் நம்ம பிரகாரம் டைமிங்லாம் வச்சு வச்சு we'll start this 14th evening. We started this celebration in the previous parliament building which was built by the British in 1930s. அந்த பழைய பார்லிமெண்ட் பில்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேஷனு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறது இண்டிபெண்டன்ஸ்லன்னு யாருக்கும் குழப்பம் எல்லாருக்கும். இப்போ இண்டிபெண்டன்ஸு கொடுக்குறாங்க, ஸோ என்ன எப்படி இது மாதிரி ப்ரோக்ராம் நடத்தணும்ல. எல்லாருமே எங்கே இருக்கிறவங்க எல்லாருமே these people were elected by the cabinet mission. They are all elected members, they all assembled. ஸோ யார் பேசுறது என்ன பேசுறது. Jawaharlal Nehru by the time was so busy that you will be surprised to know the speech which is called the Thrust with the Destiny was an extempore speech. It was not a prepared speech. அவர் வந்து அந்த ஸ்பீச்சை உட்காந்து எழுதலை. 4 நாளைக்கு முன்னாடி நான் இண்டிபெண்டன்ஸ் வரப்போகுது, நம்ம வந்து 100 வருஷமாக இண்டிபெண்டன்ஸ் நம்ம போராடிட்டு இருக்கோம், அந்த மூமெண்ட் வந்துடுச்சு, அந்த மூமெண்ட்டை நம்ம எப்படி நம்ம சொல்லணும் தெரியுமா அப்படின்லாம் உட்காந்து யோசிக்கல அவர். புரிஞ்சுல? அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச் கொடுக்க போகும்போது வந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட அந்த சார் என்ன ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டயத்தில் அவர் யோசிச்சு பேசினது தான் த்ரஸ்ட் வித் டெஸ்டினி. அந்த ஸ்பீச் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஸ்பீச் வந்து என்ன சொல்லுதுன்னா, long time ago we had a dream that India should be independent. A time comes very rarely in history for which India has come that
the past meets the future. பழசு எதை பண்ணுது? ஃபியூச்சரை மீட் பண்ணுது. Is it not? When the whole world sleeps, India shall awake to the new found freedom. உலகெல்லாம் தூங்கிட்டு இருக்குது. ஏன்னா நைட் 12 மணிக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம். நைட்டு 12 மணிக்கு ஸ்ட்ரோக் ஆஃப் மிட் நைட் ஹவரில் என்ன பண்ண போகிறோம்? இண்டிபெண்டன்ஸ் நம்ம ஸ்பீச்சை கொடுக்குறாரு. ஸோ அப்படி ஸ்பீச்சை கொடுக்கும்போது அந்த ஸ்பீச் அவர் எக்ஸ்டம்பூராக வருது. சார் இதை வரலாற்று ஆசிரியர்கள் நம்பலை. எக்ஸ்டம்பூரா எப்படி சார்? ஒரு வார்த்தையும் கல்வெட்டில் செதுக்கின மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் அதை கல்வெட்டில் தான் செதுக்கி வச்சிருக்காங்க. டெல்லிக்கு நீங்கள் நேருவோட வீடு போனால் தெரியும். நேருவோட வீடு திரிமூர்த்தி பவன். நான் பிரசன்ட் டேஸ் வித் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் அதை எடுத்துட்டாங்க. திருமூர்த்தி பவன் என்ற இப்போ மியூசியமாக இருக்குது. நேரு மெமோரியல் மியூசியம் அங்கே இருக்குது. அந்த மியூசியத்துக்குள்ள என்டர் பண்ணும்போது ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறையில் தர்ஸ்ட் வித் டெஸ்டினி ஸ்பீச்சை செதுக்கி வச்சிருக்கான். புரிஞ்சல உங்களுக்கு? நேரு எப்படி பேசினதை செதுக்கின மாதிரி பேசினாரு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களுக்கு புரியல. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க? ஹிஸ்ட்ரி எழுதினவங்க டாமினிக் லாப்ரி, லாரி காலிங்ஸ் 2 பேர் என்ன பண்ணுறாங்க? 1947 இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிறது, சுதந்திரங்கிறது 20th செஞ்சுரியிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். அது லட்சக்கணக்கான பேர் போராடி இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க. ஸோ அந்த சம்பவம் ஒரு முக்கியமான சம்பவம். அதை நம்ம சாதாரணமாக எழுதாமல் விட்டுறக்கூடாது. எந்த ஹிஸ்டாரியன்ஸ் அதை நிறைய கவர் பண்ணல. இதனால தனியாக நம்ம இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு புக் எழுதணும்னு சொல்லிட்டு தான் எழுதியிருக்காங்க அந்த புத்தகம். அந்த புத்தகத்திலே இந்த குழப்பம் வருது. என்ன, ஜவஹர்லால் நேரு எக்ஸ்டம்பர் ஸ்பீச் பேசினாரா இல்லை ப்ரிப்பேர்டு பண்ணி பேசினாரா அப்படின்னு. அப்போ யார்கிட்ட போய் கேட்கறது இதை அப்படின்னா? நேரு இல்லை, இறந்து போயிட்டாரு. இந்த புக் எழுதப்பட்டது அரௌண்ட் 1970s எழுதப்பட்டது. 1970s ஒரே ஒருத்தர் தான் உயிரோடு இருக்காரு. யார்? மவுண்ட் பேட்டன் மட்டும் தான் உயிரோடு இருக்காரு இந்த புக்கை எழுதும் போது. நேரு இறந்துட்டாரு. பட்டேல் இல்லை, காந்தி அவரும் இல்லை, புரிஞ்சல, ஜின்னா அவரும் இல்லை. அப்போ யாரை தான் போய் கேட்கறது? நேருஸ் டாட்டர் இந்திரா, பை த டைம் இந்திரா காந்தி, ஷி வாஸ் தி பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த டாமினிக் லாப்ரி, லாரி காலிங்ஸ் எல்லாம் போய் அவங்கள மீட் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் பண்ணும்போது நீங்கள் இருந்தீங்களான்னு கேட்குறேன். ஆமாம், நான் தான் இருந்தேன், வீட்டில் நான் தான் இருந்தேன். அப்பா ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருந்தார், அவசரமாக போயிட்டு இருந்தார். அப்போ அந்த ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணாங்களா இல்லையானா? இல்லை, பிளான் பண்ணல, எக்ஸ்டம்பூரா தான் கொடுத்தாங்க. ஸோ how he gave a speech in extemporally, so what to say, full of content. Historians come to the conclusion that ஏன் அப்படின்னா அவர் அந்த ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் இந்தியா சுதந்திரம் ஆகும்போதுன்னு அவருக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணாரு? என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சுதந்திரம் ஆனா இதை நான் பேசணுன்னு ஜெயிலில் இருக்கும்போதோ சுதந்திர காலத்துலேயோ பல வருஷங்களாக இந்த ஸ்பீச்சை மனசில் யோசிச்சிருக்கார் அவர். தட் இஸ் த அவுட்புட் ஆஃப் தட் ஸ்பீச். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 15th August 1947. ஸோ இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய ஃபினாமினா. நம்மளும் லைஃப்பில் இண்டிபெண்ட் ஆகணும். அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கலாக இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகிடுச்சு. இண்டிவிஜுவலாக இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, வி ஹாவ் டு பி ஃப்ரீடு ஃப்ரம் ஆல் த வீக்னஸஸ் விச் ஸ்டாப் அஸ் ஃப்ரம் த க்ரோத். விவேகானந்தா என்ன சொல்கிறாருன்னா, த கிரேட்டஸ்ட் சின் இஸ் டு பி வீக். வீக்னஸ் இஸ் அ சின் அப்படிங்கிறார் விவேகானந்தா. சார் வீக்னஸ் ஒரு சின்னா? ஆமாம், சின் தான். ஏன்? அது உன்னை முன்னாடி போகாமல் தடுக்குது. இட் ஸ்டாப்ஸ் யூ. இஸ் இட் நாட்? அப்போ கிரேட்டஸ்ட் கான்குவஸ்ட்னு என்ன? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் கான்குவஸ்ட்? நான் வீக்னஸ் இல்லாமல் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் இருந்தால் என்ன சார்? வாட் இஸ் த மீனிங்? அதுக்கு மகாவீரா சொல்கிறாரு, த கிரேட்டஸ்ட் கான்குவஸ்ட் இஸ் த கான்குவஸ்ட் ஆஃப் த செல்ஃப். உன்னை நீ கண்ட்ரோல் பண்ண தெரியுமா? உன்னை நீ என்ன பண்ணணும் தெரியுமா? தட் மீன்ஸ் இஃப் யூ கான்கோர் யுவர் செல்ஃப், யூ கேன் கான்கோர் எனிதிங் இன் த வேர்ல்டு. ஸோ அப்போ if we know how to manage ourselves, if we know how to control ourselves in the sense of emotions, time, reading, everything, not only that we can conquer ourselves, we can conquer the whole world. In this Independent Day, I wish that all your desires, dreams to become an IAS officer and bureaucrats be true. Okay, all the best. God bless you. Thank you.